அது 12 ராசிகளையும் 9 கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நவபாஷான முருகன் சிலை மிகப்பெரிய மருந்தா பல மக்களால் நம்பப்படுது. அப்பதான் ஒரு பொண்ணுக்கு பேரரசு வந்துச்சு, அந்த நவபாசனத்தை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. அப்படி சாப்பிட்டா நம்ம வாழ்க்கையில் இருக்க சாபமெல்லாம் நீங்கிரும், நமக்கு இருக்கிற நோய் எதுவுமே வராதுன்னு நம்பலாம். இன்னைக்கு இரவே கோயிலில் சாத்தின பிறகு எல்லாமே போன பிறகு அந்த பொண்ணு மட்டும் கோயிலுக்குள்ளே ஏதோ இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டா. ஸோ எல்லாரும் போன பிறகு அந்த நவபாசன சிலை பக்கத்தில் போனோம். அப்போ அந்த பொண்ணோட கையில் கை அளவுக்கு கூர்மையான ஒரு கத்தி இருந்துச்சு. அப்போ அந்த கத்தியை வச்சு இது வெறும் கல் தானே, இந்த கல் நம்மளை என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி அந்த முருகனோட முதுகில் சுரண்ட ஆரம்பிச்சா. சுரண்ட உடனே வரவே இல்லை. அதனால் அந்த கத்தியை வச்சு முருகனோட முதுகில் குத்தின உடனே அந்த முதுகுலேருந்து அந்த கத்தி வழி, அதாவது அந்த சிலைக்குள்ளே இருந்து கத்தி வழியாக கருப்பு கலரில் ஒரு திரவம் வழிய ஆரம்பிச்சது. அந்த திரவம் அவளோட கையில் பட்ட உடனே அவள் கையே வெந்து போக ஆரம்பிச்சது. அந்த நரம்பு முழுக்க அந்த கருப்பு கலரில் ஊற்றின திரவம் உள்ளே போய் அந்த பொண்ணால் நடக்க முடியாமல் அப்படி நரம்புகளில் இழுத்து பிடிச்சி கீழே விழுந்தா. அவளால் எந்திரிக்க முடியல. அவள் கண்கள் எல்லாமே சிவப்பு கலரில் மாறி அந்த திரவம் அவளோட உடம்பு முழுக்க பரவிடுச்சு. இது ஒரு கட்டுக்கதையாக இருந்தாலும் அந்த முருகன் சிலையில் வெறும் நவபாஷனம் மட்டும் கிடையாது,